எப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு டாய் மாதிரி இருக்கும். டாக்ன்றதை விட ஒரு டாய் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பாலிஷ் சுத்தமா இருக்காது. இவ 8 இன்ச் தான் இருப்பா. இந்த ஒயிட் பாத்தீங்கன்னா மினியேச்சர். இப்ப பாத்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் இருப்பா. கீழே விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காது, ஓடிடும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்றது வந்து நல்லா கேட்டு இன்டெலிஜென்ட்லயே செகண்ட் பிளேஸ் தான் போடுது. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இந்த கிரே கலர் இருக்கு. இவ்வளவு டாய் போடல் நம்ம எக்ஸாட்டிக் கலர் ரொம்ப ரேர் தான் இந்த கலர். இதுல டாக் இருக்கிறதே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல கூட தெரியாது. சோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூடல் வந்து வளர்க்கலாம். ஹாய் பெட் லவர்ஸ், என்னோட நேம் மகேஷ். நம்ம சேனல் பேர் பாத்தீங்கன்னா அனு பூடல்ஸ். லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பட்டாபிராம் என்ற இடத்துல தான் நம்ம சேனல் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர் இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட பப்பீஸ்லாம் எவ்வளவு டேஸ்ல எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு பப்பீஸ் இருக்காங்க? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 55 டேஸ் ஆச்சு. செகண்ட் பேட்ச் வந்து 30 டேஸ் ஆகுது. சூப்பர் இருந்துச்சு. இப்ப பேசிக்கா வந்து பூடல் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் சைஸ் பிரீட் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓகே, சோ இப்போ ஷார்ட் சைஸ் பிரீடுங்கும் போது இவங்களை எப்படி நம்ம கேர் பண்றது, இவங்களோட மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரீட்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, டாக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஹேரி டாக், ரொம்ப ரிச் டாக், இது எப்படி மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்குமா சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆக்சுவலா இந்த டாக் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பாலிஷ் சுத்தமா இருக்காது. இப்ப நம்ம வீட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆப்ரிகாட் கலர்ல பிரவுன் கலர்ல முடி சுத்தமாவே இருக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது ஜஸ்ட் கோம் பண்ணி விட்டுட்டாலே போதும் ஜி. ஓகே, இதோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா கர்லி ஹேர் இருக்கும், நல்லா ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஓகே, கார்டிங்க்குன்னு இது யூஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து யாருன்னா வந்தாங்கன்னா நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி விடும். இவங்க வந்து ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி. ஆமா, பெட் ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஃபீல் கொடுப்பாங்க. நல்ல இன்டெலிஜென்டான பிரீடு. இவங்க வந்து இப்ப பூடல்ல என்ன எவ்வளவு ஸ்டேஜஸ்ல இருக்காங்க? சைஸே எவ்வளவுதானா இல்ல வேற சைஸ்ல இருக்காங்களா? இல்ல ஜி, பூடல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இது இருக்கு. டாய் பூடல், மினியேச்சர், ஸ்டாண்டர்ட். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டாய் பூடலும் மினியேச்சரும் வச்சிட்டு இருக்கோம். சூப்பர். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பொம்மை மாதிரி சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, கலர் பாத்தீங்கன்னா ஒயிட், பிளாக், கிரே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்குமே இல்ல. நம்ம கிட்ட கிரே இருக்கு, பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, ஆப்ரிகாட் இருக்கு, கிரீம் கலர் இருக்கு. இவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமாங்க ஜி. ஓகே, இப்போ வந்து பூடல் டாக்ன்றது யாரெல்லாம் வந்து எடுத்து எந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஜி? இப்ப நம்ம சென்னை சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஜி. ஆமா, நிறைய பேர் ரெண்ட் வீட்ல இருப்பாங்க, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா வந்து பக்கத்து வீட்டுல டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக் வளர்க்காம இருப்பாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து பூடல் பிரீடு பாத்தீங்கன்னா ஒரு வந்து பர்ஃபெக்டான பிரீடு ஜி. எப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு டாய் மாதிரி இருக்கும். டாக்ன்றதை விட ஒரு டாய் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறதே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறது கூட தெரியாது ஜி. அந்த மாதிரி வந்து சைலண்டா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க ஜி. சோ இந்த மாதிரி பூடல் டாக் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து கொலைக்கு கூட இல்ல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும், ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் ஜி. நம்ம கிட்ட நம்ம வீட்டுல டாக் இருக்கிறதே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல கூட தெரியாது. சோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூடல் வந்து வளர்க்கலாம் ஜி. ஓகே, இப்போ வந்து பூடல் பப்பின்றது எவ்வளவு டேஸ்ல இருந்து நம்ம எடுக்கலாம்? ஓகே ஜி, ஆக்சுவலா பூடல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தவங்க எப்படி தருவாங்க தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து டாக்டர் வச்சு ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டுட்டு தான் ஜி நான் ஃபர்ஸ்ட் பப்பியை கொடுக்குறேனே என்னோட கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு வேக்சினேஷன் முடிச்சு தான் தரீங்க? ஆமா, அதாவது 45 டேஸ்க்கு 45 டேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ 45 டேஸ்ல இருந்து பப்பி வந்து நல்லா ஃபீட்ல எடுத்துப்பாங்களா? ஆமா ஜி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து பப்பிக்கு வந்து சர்லாக் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 30 டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ராயல் கேனன் ஸ்டார்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். 45 டேஸ்ல உங்க வீட்டுக்கு போகும்போது பப்பி டைரக்டாவே வந்து ஃபுட்டு சாப்பிட பிரச்சனை இருக்காது. ஓகே, டைரக்டாவே ஃபுட்டு சாப்பிடும். ஏன்னா சில பேர் வந்து சின்ன குட்டியா இருக்கும் போதே பப்பி கொடுத்துறாங்க, அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனதே அந்த பப்பிக்கு சாப்பிட கூட தெரியாது. ஆமா, சோ நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 45 டேஸ்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு கொடுத்துரும். அது பப்பி அவங்க வீட்டுக்கு போனதே பப்பி ஓனாவே வந்து தனியாவே சாப்பிடுற அளவு நம்ம கொடுக்குறோம் பப்பி கொடுக்குறீங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து பப்பிக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும்? இந்த இவங்க ஷார்ட் பிரீடுங்கிறதுனால குறிப்பிட்டு இதெல்லாம் தான் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஜி, எல்லாமே வெஜிடேரியன்ன்றவங்க வெஜிடேரியன் கொடுத்தே பழகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 monthsக்கு மேல வந்து நம்ம எக்கு, சிக்கனு அதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜி. இப்ப இவங்க வந்து வெஜிடேரியனும் சாப்பிட்டு வளருவாங்க? நம்ம கிட்ட வாங்கினவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெறும் வெஜிடேரியன்ல கூட இந்த பூடல் பப்பி வளர்க்குறாங்க. ஃபுட்டு நம்ம வந்து ட்ரை ஃபுட்லயே பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் வந்துடும் ஜி. ஓகே, சோ தனியா வந்து அதுக்கு நான்வெஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இப்போ வந்து வெஜிடேரியனையும் வளர்க்கலாம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து பப்பிக்கு வந்து என்ன டேஸ்ல இருந்து என்னென்ன ஃபுட் டயட் ஃபாலோ பண்றீங்க?
மதர் ஃபீட் பிளஸ் சர்லாக். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மதர் கிட்ட 40 days 45 days இருக்கணும்னு சொல்றாங்க. மதர் ஃபீட் பிளஸ் சர்லாக் கொடுப்போம். ஆமா 40 daysல பாத்தீங்கன்னா அது தனியாவே வந்து ராயல் கட்டன் ஸ்டார்டர் சாப்பிடுற அளவு ரெடி பண்ணிட்டு. பூடில் அப்படின்றது அதோட ஒரிஜினாலிட்டி எப்படி நம்ம பார்த்தோம் ஜி? பூடில் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லா பூடலும் சேமா இருக்கும் ஜி. டாய் புடலும் சரி மினியேச்சர் புடலும் பாத்தீங்கன்னா குட்டில வந்து எல்லாருமே டாய் புடலும் கொடுத்துறாங்க. ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது டாய் புடலா மினியேச்சரா காக்கப்பூவா மால்டி பூவான்னு சொல்லிட்டு பூடல் டாக் எடுக்கிறவங்க பேரண்ட்ஸை செக் பண்ணி எடுக்கிறது நல்லது ஜி. அது பேரண்ட்ஸ் பார்த்து தான் நம்ம ஒரிஜினாலிட்டி. ஆமா ஆமா ஜி. இப்ப நம்ம கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஃபாதர் அண்ட் மதர் பார்த்துட்டே எடுக்கலாம். ஓஹோ. ஆமா அதே மாதிரி நான் யாருக்கும் வந்து பேரண்ட்ஸோட பிக்சரை நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண மாட்டேன் ஜி. ஏன்னா இப்ப ஆமா ஏன்னா பப்பீஸ் ஒண்ணு காமிச்சிட்டு இதுதான் பேரண்ட்ஸ் இதுதான் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அது நிறைய வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதனால நம்ம கிட்ட பப்பி எடுக்கிறவங்க டைரக்டா வாட்ஸ்அப் காலோ இல்ல டைரக்டா நம்ம வீட்டுல வந்து பேரண்ட்ஸை பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப நம்ம வந்து டைரக்டா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா 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 ஜி. சூப்பர் ப்ரோ. இவங்களா தான் நம்ம கெனலோட அடல்ட் டாக்ஸ். ஆமா ஜி. இவங்க எல்லாம் தான் நம்ம கெனலோட அடல்ட் டாக்ஸ். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒயிட் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தாய் புடல் ஜி. தாய் புடல். ஆமா இவ ரொம்ப குட்டியா இருக்காங்க. இவ 8 inch தான் இருப்பா. இந்த ஒயிட் பாத்தீங்கன்னா மினியேச்சர். இப்ப பாத்தீங்கன்னா 11 inches இருப்பா. இவங்க ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ஸ் தெரியும். ஒயிட்டுக்கும் இதுக்கும். அவ வந்து மினியேச்சர் டைப், இவ டாய் புடல். நான் சொன்ன கிரே இவதான் ஜி. கிரே வந்து சூப்பரா இருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி டபுள் கலரா இருக்காங்க. ஆமா தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இல்ல. ஓகே. நம்ம கிட்ட தான் இந்த கிரே கலர் இருக்கு. இவ்வளவு டாய் புடல். இவ கிரே வந்து மேலா ஃபீமேலுங்களா? ஃபீமேல் ஜி. ஃபீமேல். ஆமா இவங்களும் ஃபீமேல் தான். இப்ப அந்த கிரேன்றது கொஞ்சம் எக்ஸாக்டிக்கா வரும்ல? ஆமா எக்ஸாக்டிக் கலர் ஜி. ரொம்ப ரேர் தான் இந்த கலர். இவங்க ரெண்டு பேருமே டாய் புடல். இந்த ஒயிட் பாத்தீங்கன்னா மினியேச்சர். உங்களுக்கே ஹைட் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்மள்ட்ட ஒயிட் பப்பீஸ் இல்ல? இப்ப இல்ல ஜி. லாஸ்ட் டைம் ஒயிட் பப்பீஸ் வரும். கண்டிப்பா வரும் ஜி. ஓகே. இப்போ வந்து இந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து கேரக்டர் மாறாதுல்ல? அப்படிலாம் இல்ல ஜி. கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தனி. கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே ஒரே கேரக்டர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. இவங்க வந்து ரொம்ப பிளேஃபுல்லா இருக்காங்க. இவரா ஜி? இவர் தான் ஜி இங்க இருக்கிறதுலே மேல். மேல். ஆமா நம்ம கிட்ட 3 மேல் இருக்கு ஜி. பிளாக் மேல் இருக்கு, ஆப்ரிகாட் இருக்கு, சாக்லேட் மேல் இருக்கு. 2 மேல் மேல இருக்கு. இவன் ஆப்ரிகாட் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜி. ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 அடல்ட் டாக்ஸ் இந்த ஒரு ஹால்குள்ளே செட் ஆயிருது. ஆமா ஆமாங்க ஜி. ஓகே. எல்லாமே ஃப்ரெண்ட்லி கேரக்டர். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. ஆமா பிளேஃபுல்லா இருப்பாங்க. ஒயிட்ல இது பியூர் ஒயிட் ஜி. இது வந்து க்ரூம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா ஜி. சம்மருக்காக எல்லாருமே க்ரூம் பண்ணி வச்சிருக்கோம். ஓஹோ. சம்மர் டைம். ஆமா சம்மருக்காக. ஓகே. ஒயிட் வந்து ஃபீமேல் தான் இல்லைங்க? ஆமா ஃபீமேல். ப்ரோ இப்போ நம்ம கிணல்ல இருந்து பப்பியும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய டவுட்ஸ் வரலாம். என்ன ஃபீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். எப்படி அடுத்த ஸ்டெப் பண்றதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நீங்க கிளியர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஜி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூடல் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 3 years மேல ஆகுது. நம்ம அப்ப கொடுத்தவங்க கூட நம்ம கிட்ட இப்ப கூட ரெகுலரா கான்டாக்ட்ல இருக்காங்க. பப்பீஸ்க்கு எந்த டைம்ல வேக்சின் போடணும், என்ன ஃபுட்டை மெயின்டைன் பண்ணணும், ஹேர் க்ரூமிங் எல்லாமே நம்ம போர்டிங்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹெர்லி மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்குங்களா ப்ரோ? இல்ல பூடலோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த கேர்லி தான் ஜி. பூடலோட ஸ்பெஷலே இதே மால்டிபோ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த கேர்லி இருக்காது. ஹேர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓஹோ. இவங்களுக்கு வந்து ஹெர்லி தான். ஆமாங்க ஜி. இவங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சைலண்டாவே இருக்காங்களே. இவங்க கேரக்டரே இப்படிதானா? ஆமாங்க ஜி. நம்ம டாய் புட்ல பாத்தீங்கன்னா வந்து சைலண்டா இருக்கும். கீழே விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காது, ஓடிடும். ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்றது வந்து நல்லா கேட்டு இன்டெலிஜென்ட்லயே செகண்ட் பிளேஸ் தான் ஜி போடுது. இப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம ஈஸியா நம்மளே வளர்க்க நம்மளே. ஆமா ஆமா நம்மளே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட் மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம அதை வந்து சீக்கிரமா வந்து கத்துப்பாங்க. பண்ணிக்கலாம். ஓகே. இவங்களோட ஃபுல் growth இப்ப நீங்க வச்சிருக்க சைஸ். ஆமா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 inch 10 inch குள்ள தான் ஜி இருப்பாங்களே. ஓகே ஓகே. இவங்களுக்கு இப்ப என்ன ஏஜ் ப்ரோ ஆகுது? ஜி இவங்களுக்கு 2 years ஆகுது. இவங்களுக்கு 2.5 years ஆகுது. அப்ப நல்ல ஒரு அடல்ட் தான். ஆமா நல்ல அடல்ட். மேக்ஸிமம் சைஸே இவ்வளவுதான். இதோட குட்டிங்க எடுத்தாலும் வளர்ந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த குட்டிங்களும் இதே குவாலிட்டியில தான் வருமே. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்ப இவங்கெல்லாம் வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆப்ரிகாட் கலர் இருக்கு, டார்க் ரெட் கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு, கிரே கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு. இந்த கிரே கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஜி. தமிழ்நாட்டுல யாருக்கிட்டயுமே இல்ல. நம்ம கிட்ட கிரே கலர் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ இவங்கெல்லாம் இப்ப கேசிஐ ரெஜிஸ்ட்ரேஷனா எப்படி? ஜி நம்ம கிட்ட இருக்க எல்லா டாகுமே வந்து ரெஜிஸ்டர்ட் டாக் தான். கேசிஐல ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் தான் இருக்கு. ஓகே.
வித் கேசிஐ வேணுன்ற டாக்ஸும் நம்ம பேப்பரோட பப்பி கொடுக்குறோம். பேப்பர் வேணான்றவங்களுக்கும் வித்தவுட் கேசிஐல கொடுக்குறோம். அப்போ பேப்பரோட இருந்தா நம்ம டாக் வந்து ஷோவும் பண்ணிக்கலாம். ஆமா, டாக் ஷோ பண்ற குவாலிட்டியில தான் நம்ம பப்பியை வச்சிருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இருந்து கேசியோட வாங்குற பப்பி வந்து ஷோவும் நிறைய பேர் ஷோ பண்ணிருக்காங்க. போர்டிங் சர்வீஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குங்களா? ஆமா ஜி, நம்ம ஆக்சுவலா தனியா வெளி டாக் எல்லாம் பண்றது இல்ல. நம்ம கிட்ட டாக் வாங்கினவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் போர்டிங் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் அவங்க அவுட் ஆஃப் டவுன் போறாங்க, டவுன் போறாங்கன்னா போர்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து சென்னையில பட்டாபிராமன்ற லொகேஷன் சொல்லிட்டீங்க. இன்கேஸ் வெளியில இருந்து அவுட் ஆஃப் சென்னையில இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன்லாம் பண்றீங்க? ஓகே ஜி, இந்த டைம்ல நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஆக்சுவலா இது உங்க சேனல்ல வந்து என்னோட செகண்ட் வீடியோ. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ தான் போட்டோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, அதர் ஸ்டேட்ஸ் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மட்டும் இல்லாத த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா, பூனே, டெல்லி, நம்ம எல்லா இடத்துல இருந்தும் கால் வந்து நம்ம கிட்ட பப்பி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. வீடியோஸ் ஃபுல்லா பாத்திருப்பீங்க. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல்லா பூடல பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதோட கலர்ஸ், கேரக்டர்ஸ், ஹைட்டு எல்லாம் உங்களுக்கு பூடல பத்தி ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ பூடல் பப்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.